பொதுவாக நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு இபுக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அமேசான் கிண்டலில் மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ், அதாவது குறைந்தபட்ச பக்கங்கள் எவ்வளோ இருக்கணுன்றது தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கான விடை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இபுக் பக்க எண்ணிக்கை அப்படின்னு வரும்போது நமக்கு தேவையானது வந்து முதல்ல நம்ம அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு கான்செப்ட், இப்போ இந்த புக் நம்ம எதுக்கு பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி யோசித்தோன்னா, புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு தேவை எப்போது வருது என்றால், நம்மளோட கருத்துக்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த புக் பப்ளிஷ் பண்ண ஒரு ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். சில பேர் வந்து வெறும் பணம் சம்பாதிப்பதற்காகவே புத்தகத்தை பிரசுரிப்பார்கள். சில பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து புக் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறவங்கள பற்றி பேசலாம். ஸோ இப்போ நம்ம புக்கு வந்து நமக்கு இருக்கிற எண்ணங்கள், இந்த தாட்ஸ் இல்லை கதை கட்டுரை எதையாவது ஷேர் பண்ணணுன்னா நம்ம வந்து புக் பப்ளிஷ் பண்ண நினைப்போம். அதுக்கு தான் அமேசான் KDPன்ற சர்வீஸையும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த எந்த ஒரு கருத்தை நாம் ஷேர் செய்ய நினைக்கிறோமோ அது வந்து உங்களுக்கு 10 இல்லை 15 பேஜ் வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அதை ஒரு ஃப்ரீ பிளாகாகவே எழுதலாம். ஏன்னா இப்போ ஒரு புத்தகம் வாங்க நினைக்கும் ஒரு வாடிக்கையாளர் எப்போ அவங்க பணம் கொடுத்து உங்களோட புத்தகத்தை வாங்குவாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களோ இல்லை ஒரு நீண்ட கதையோ எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து புத்தகம் வாங்கும் அந்த ஒரு திருப்தி கிடைக்கும். நிறைய புக்ஸ் நிறைய பேஜஸ் வரணுன்றதுக்காகவே எழுத்தடிச்சு எழுதணுன்னா நம்மளோட படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போய்டும். ஓகே, இந்த வந்து புக்கில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிராண்ட் வேல்யூ குறைஞ்சி போய் நம்ம அடுத்து எழுதுகிற புக்ஸ்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க, ரேட்டிங் கம்மியாக வரும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இது வந்து முதலுக்கே மோசமாயிடும். அதனால தான் உங்களோட புக்குக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். அதனால தான் முதல் பாயிண்ட் வந்து தேவைக்கு ஏற்ப உங்களோட புக்குக்கு தேவையான பக்கங்கள் நீங்கள் எழுதி நிரப்பிடலாம். ஸோ அது ஒவ்வொரு சாப்டரை எழுதி அது ஒவ்வொரு சாப்டரையும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு பிளாக் போஸ்ட் நினச்சி நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினே போய் அதை நீங்கள் உங்களோட புத்தகத்தை எழுதி முடிக்கலாம். இதுக்கான ஒரு சில 2 ட்ரிக்ஸ் இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் மீன்வாயில் இப்போது பக்க எண்ணிக்கை அப்படின்னு வரும்போது உங்களோட புத்தகத்துக்கு தேவையான பக்கங்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் எழுதி கொள்ளலாம். மினிமம் அப்படின்னு எவ்வளோன்னு கேட்கும்போது, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 பக்கங்கள் இல்லை ஒரு 15-20 பக்கங்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஒரு பிளாக் போஸ்டாகவோ இல்லை ஒரு ஃபேஸ்புக் பேஜ் போஸ்டாகவோ எழுதி அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது எப்போ நமக்கு அது புக்காக மாறும் தேவை வருகிறது என்று பார்த்தால், அது வந்து ஒரு 24 பக்கங்கள் இல்லை ஒரு 30, 40, 50, 100ன்னு போகும்போது ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கான ஒரு தேவை ஏற்படுகிறது. அப்போது தான் நாம் இந்த புக்காக எழுதுறதுக்கு நம்ம இந்த மீடியமை சூஸ் பண்ணிக்கலாம், KDPயை. அப்போ தான் வாடிக்கையாளருக்கும் படிக்கிறவங்களுக்கும் ஓகே, நம்ம பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம், ஓரளவுக்கு இதில் நல்ல டீட்டெயில்டாக இருக்குது இந்த புக்கில் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு திருப்தி வரும். இல்லைனா வெறும் ஒரு 5 இல்லை 6 பக்கம் 7 பக்கம் 10 பக்கம் மட்டும் இருந்ததுன்னா அது வாங்கி ஒரு அரை மணி நேரத்தில் படிக்க முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து ஒரு கைடு மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் ஒரு பைசா கொடுத்து வாங்கினா அந்த ஒரு திருப்தி, என்னடா இதுக்கு போய் நம்ம இவ்வளோ பே பண்ணணுமா அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா நம்மளோட புக் ரேட்டிங் பாதிக்கப்படும். ஓகே, அட் த சேம் டைம் இது வந்து நமக்கு தேவையானது வந்து ஒரு பேலன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பக்கங்களும் நிர்ணயிக்கப்படலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வெறும் சின்ன கைடு எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் Evernote அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் பேசிக் கைட் நீங்கள் எழுத நினச்சிங்கன்னா, அதாவது ஹவு டு யூஸ் Evernote ஒரு ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு எழுதுறீங்கன்னா, அது ஒரு கைட் போஸ்ட்டாக இருந்ததுன்னா ஓகே, ஒரு 10 பக்கம் இல்லை ஒரு 20 பக்கம் இருந்தால் அது தப்பு இல்லை. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நாவலா இல்லை ஒரு ஃபிக்ஷன், அதாவது இந்த மாதிரி ஒரு நீண்ட ஒரு கதை எழுதுகிறீங்க, இல்லை நான் ஃபிக்ஷன் புக்கு எழுதுகிறீங்க, அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பற்றி இல்லை செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், அதாவது தன்னம்பிக்கை, மோட்டிவேஷன் இல்லை ஹவு டு லேர்ன், ப்ரொடக்டிவிட்டி, இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது டூல்ஸ் லிஸ்ட்டு போடுறீங்கன்னா நிறைய பக்கங்கள் இருக்கிறது உங்களுக்கே அது சாதகமாக அமையும். ஓகே, இப்போ நம்ம இந்த புக் எழுதும்போது கான்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன எழுதுகிறோமோ அந்த கான்டென்ட்டு தான் நம்மளோட புத்தகத்தோட வேல்யூவை நிர்ணயிக்கிறது. அதனால் நம்ம எழுதுகிற விஷயம் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கணும். வாங்கி படிக்கிறவங்களுக்கு, டவுன்லோட் பண்ணி அவங்க நேரத்தை செலவழித்து நீங்கள் எழுதினதை படிக்கிறவங்களுக்கு நிஜமாகவே அதில் ஏதாவது ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கணும். இல்லைனா அந்த புக்கு அவங்க வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களோட ரேட்டிங் பாதிக்கும், விற்பனையும் பாதிக்கும், மொத்தத்தில் உங்களோட பிராண்ட் வேல்யூ பாதிக்கும். ஸோ கான்டென்ட் நல்ல குவாலிட்டியோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அப்போ தான் உங்களோட கேடிபி ஜேர்னி, அதாவது லைஃப் லாங் உங்களுக்கு நீங்கள் எந்த புக்கு எழுதினாலும் உங்களோட வாசகர்கள்லாம் உங்களுக்கு ஃபேனாக மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து எழுதுகிற புக்ஸ் அவங்க வாங்குவாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுத போகிற புக்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிற மற்ற புக்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலான்னா, அமேசானுக்கு போய் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ப்ரொடக்டிவிட்டி இல்லைனா டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஏதாவது புக் எழுதுறீங்கன்னா, இது சம்மந்தமாக ஏகப்பட்ட புக்ஸ் ஏற்கனவே நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நீங்கள் அந்த புக்ஸ்க்கெலாம் போய் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த ஒரு புக் எடுத்துக்கோங்க, டூ இட் டுடே அப்படின்ற இந்த புக்கு. இது ஓவர் கம் ப்ரொகாஸ்டினேஷன், இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அச்சீவ் மோர் மீனிங்ஃபுல் திங்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் இது பெஸ்ட் செல்லராக இருக்கிற புக்கு. இந்த புக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் எப்படின்றது இதில் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் லுக் இன்சைட் பண்ணிங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதில் டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே எவ்வளவோ ஐடியாஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் நமக்கு அப்படியே புக்கே வாங்காமல் கூட நீங்கள் பார்க்கலாம். இது நான் கொஞ்சம் ஜூமின் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ ஹவு டு ரீட் திஸ் புக். ஓவர்கம் பார்ட் 1 பிரிச்சுருக்காங்க. பார்ட் 1 ஓவர் கம்மிங் ப்ரொகாஸ்டினேஷன். அடுத்து இந்த சாப்டர் பேர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இதெல்லாமே நீங்கள் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் எழுதலாம். இது அப்படி காப்பி பண்ண சொல்லலை, உங்களோட ஸ்டைலில் ஹவு டு ஃபோக்கஸ் பெட்டர், உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் உங்களோட புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங், இஃப் யூ கேன் பிலீவ் இட் யூ கேன் அச்சீவ் இட். இந்த மாதிரி உங்களுக்கு சாப்டர் ஐடியாஸ் கிடைக்கும். இது இந்த ஒரு புக் மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்ல வரல. இது சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஹூ பாட் திஸ் ஐட்டம் ஆல்சோ பாட் அப்படின்னு இது சம்மந்தமான நிறைய சிமிலர் புக்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா புக்ஸ்க்கும் போய் இப்போ இதை எடுத்து பார்ப்போம். நீங்கள் எல்லா புக்ஸ்க்கும் போய் அதோட லுக் இன்சைட் கிளிக் பண்ணி டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் உங்களோட புக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும், ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது கான்டென்ட் இஸ் கிங். நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக எழுதுறதை நீங்கள் எழுதி முடிச்சுருங்க. அப்புறம் ரெண்டாவது மற்ற புத்தகங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எதெல்லாம் நீங்கள் எழுதலாம், விட்டு போனது எதாவது எழுத முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ குறைந்தபட்ச பக்கங்கள் அப்படின்னு எவ்வளவு அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பர் தான் சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பேப்பர் பேக் புக்ஸில் 24 பேஜஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்னு கேடிபியில் சொல்கிறாங்க. ஓகே, இது பேப்பர் பேக் புக்ஸ்க்காக மட்டும்தான். நம்ம இதையே ஒரு அளவுகோலாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபுக்லேயும் மினிமம் 24 பேஜஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு பர்சனலாக அட்லீஸ்ட் 32, 48 இல்லைனா அதுக்கும் மேலே இருக்கிற பக்கங்கள் நீங்கள் எழுதினா உங்களுக்கு ரிவ்யூவில் இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க ரிஜெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அதாவது பேஜஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு, வேல்யூவே இல்லை அப்படின்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க கேடிபி ரிவ்யூவில். அதனால் இந்த மாதிரி மினிமம் 24, 36, 48 பேஜஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட இபுக்ஸில். இது பேஜஸ்னு சொல்லும்போது 24 பேஜஸ்ன்னு நீங்கள் ஆக்சுவலாக பேப்பர் பேக்கில் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் சப்போஸ் உங்களோட இபுக் பிரிண்ட் பண்ண வேண்டியிருந்ததுன்னா பேப்பர் பேக் 24 பேஜஸ்னு சொல்லும்போது அது 2 சைடு குறிக்கிறது. ஸோ அது 12 பேஜஸ் தான் வரும். ஸோ நீங்கள் பிரிண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தின் புக்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளாக தெரியாது பிரிண்ட் பண்ணி கையில் நீங்கள் புக் எடுத்து பார்க்கும்போது. அட்ரூண்டு இருக்கு, என்னடா அது பேம்ஃப்ளெட்டு மாதிரி இருக்குன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால தான் மினிமம் 24 பேஜஸ் வச்சு நீங்கள் எழுதுங்க. இதுவே உங்களுக்கு இபுக்கை கன்வெர்ட் பண்ணும்போது நிச்சயமாக அது 56 இல்லைனா 68 பக்கங்களாக மாற வாய்ப்புண்டு. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா 24 பேஜஸ் ஃபார் பெட்டர். நீங்கள் வேர்டில் எழுதும்போது 24 பேஜஸ் வந்தால் உங்களோட இபுக் தரமுள்ளதாக இருக்குதுன்னு டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ படிக்கிறவங்களுக்கு புரியும். நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி இந்த மாதிரி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். நீங்கள் புக் பப்ளிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு படிக்கும்போது நீங்கள் கொடுக்குற இந்த வேல்யூ குவாலிட்டியாக இருக்கணும். எங்கேருந்தோ நெட்லேருந்து சுட்டு அப்படி நம்ம எழுதியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைக்கக்கூடாது. ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கஸ்டமர்ஸ் நிச்சயமாக படிப்பாங்க, அதை ஷேர் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு. உங்களோட பிராண்ட் வேல்யூ ஏறும். நீங்கள் எவ்வளோ புக்ஸ் அடுத்தடுத்து எழுதினாலும் அவங்க வாங்கி படிப்பாங்க. அதனால் இது நீங்கள் உங்களுக்கே செஞ்சுக்கிற உதவி. ஸோ நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் இந்த கேடிபி இந்த மாதிரி பேப்பர் இந்த மாதிரி புக் எழுதி நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு புக்கும் வேல்யூபிளாக குவாலிட்டியில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அதை பார்ப்பீங்க. அது எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, படிக்கிறவங்களுக்கு ரீடர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்க ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸில். ஓகே, கான்டென்ட் ஐடியா சோர்ஸ் பற்றி பார்ப்போம்.
ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு ஐடியா நம்ம பார்த்துட்டோம். அந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சிமிலர் புக்ஸ் வந்து டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் அமேசானில் நீங்கள் பார்க்குறது எப்படி நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன். இதில் இன்னொரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப்பிங். ஸோ மைண்ட் மேப்பிங் அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனசில் உங்களுக்கு ஒரு புக் எழுதும்போது நீங்கள் எந்த கருத்தை, எந்த ஒரு டாப்பிக்கை வச்சு நீங்கள் எழுத முற்படுறீங்களோ, எந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் எழுத நினைக்கிறீங்களோ, அந்த டாப்பிக்கில் பிரான்ச்சஸ்னு சொல்லப்படுற நிறைய கிளை டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் உங்களுக்கு ஐடியாஸ் வரும். ஐடியாவில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த ஐடியா வந்து பட்டாம்பூச்சி மாதிரி நம்ம மேலே உட்காரும். பட் அது நீங்கள் எழுதி அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலைன்னா அந்த பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போயிடும். ஸோ நீங்கள் மைண்ட் மேப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எண்ணங்களை சேகரித்து நீங்கள் புத்தகமாக வெளியிட நிச்சயமாக உங்களுக்கு அது உதவி செய்யும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த இதை காமிக்கிறேன். ஸோ மைண்ட் மேப் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து மைண்ட் மேப் அப்படின்னு சொல்கிற இந்த இணையதளம் தான். இதோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வச்சு நீங்கள் ஃப்ரீ மைண்ட் மேப்ஸ், அன்லிமிட்டெட் மைண்ட் மேப்ஸ் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கூகுள் ட்ரைவில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா இந்த mindmap.com என்ற வெப்சைட்டுக்கு வந்து இந்த கூகுள் ட்ரைவ் கிளிக் பண்ணி கிரியேட் a நியூ மேப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு புது மைண்ட் மேப் வந்து க்ரியேட் ஆகும். இங்கே வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக், நான் இப்போதைக்கு ஒரு டாபிக் மட்டும் அடிக்கிறேன். டாபிக் நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு அமைதியாக டைம் கிடைக்கும்னா ஓரமாக உட்காந்து 10 மினிட்ஸ்க்கு உங்கள் மனசுக்கு தோன்ற மொத்த டாபிக் ஐடியாஸ் நீங்கள் எடிட்டே பண்ண வேண்டாம், தோன்றது எல்லாத்தையும் இந்த மைண்ட் மேப்பில் கொட்டிட்டிங்கன்னா இதை நீங்கள் அப்புறமா இதை நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு புக் ஐடியா உங்களுக்கு ஒன்று தோணியிருக்கு, அதை பற்றி நீங்கள் புக் எழுதலாம், கிண்டலில் பப்ளிஷ் பண்ணலான்னு தோணும்போது இந்த டாபிக் இங்கே கொடுத்துட்டு இதில் நீங்கள் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரான்ச் க்ரியேட் ஆகும். இதில் வந்து ஐடியா 1, அடுத்தது என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐடியா 2. உங்களுக்கு தோன்றதுலாம் மொத்தத்தை எழுதினே வாங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் ஐடியாஸ் தோன்றதோ எழுதிட்டு, ஓகே இது சம்மந்தம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லரிங் பற்றி புக் எழுதுன்னு வச்சுக்கோங்க. டெய்லரிங்லேயே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பற்றி எழுதலாம், இல்லைனா எந்த மெஷின் எப்படி வாங்கணும், தையல் மிஷின் வாங்குறது பற்றி ஒரு சாப்டர் எழுதலாம், இல்லை நூல் தரம் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்தது ஸ்வெட்டர் பின்னுறது பற்றி நீங்கள் எழுதலாம், அடுத்தது க்ரோஷே பற்றி எழுதலாம், இல்லை எம்ப்ராய்டரி பற்றி எழுதலாம். இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி சாப்டர்ஸாக நீங்கள் எழுதி ஒரு பெரிய புக்கு எழுதலாம். அடுத்து ஐடியாஸ்குள்ளே உங்களுக்கு சப் டாபிக் ஏதாவது தோணலாம், உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் மேப் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு தோன்ற மொத்த ஐடியாஸும் இந்த மாதிரி மைண்ட் மேப்பில் நீங்கள் எழுதினே போகலாம். ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு சப் சாப்டர் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ஐடியாஸ்லாம் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி கிடைக்கும், அடுத்த வாட்டி கிடைக்காம போயிடும். தோணும்போது மொத்தத்துக்கு எழுதி கொட்டிட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடிட் பண்ணாமல் அந்த ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்களுக்கு தோன்ற ஐடியாஸ் மொத்தத்தையும் இந்த மாதிரி மைண்ட் மேப்பில் சேகரிச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு நோடுன்னு சொல்லப்படுற இந்த ஒவ்வொரு பிரான்ச்சும் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டராக அமையலாம். ஸோ இந்த ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் இன்னொரு சப் சாப்டர் கூட இருக்கலாம் உங்களுக்கு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சொல்கிறது மைண்ட் மேப்பிங். இது வந்து உங்களுக்கு நீங்களே சொந்தமாக கான்டென்ட் ஐடியாஸ் உங்களோட பிரெயின்லேருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் கொண்டு உங்கள் புக்கில் எழுதிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிமிலர் புக்ஸோட டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே நீங்கள் எழுதினது எல்லாம் இங்கே மேட்ச் ஆகுதா, இதை விட ஏதாவது புதுசாக நீங்கள் எழுதலாமா அப்படின்னு நீங்கள் அமேசானில் ஃப்ரீயாகவே லுக் இன்சைட் அப்படின்ற அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் அமேசானில் செக் பண்ணிக்கலாம். இதில் இருந்தால் இந்த 2 ஆப்ஷன், இதை வச்சு நீங்கள் நிறைய புக்ஸ் எழுதலாம். அட்லீஸ்ட் மாதம் ஒரு புக்குன்னு வச்சுன்னா கூட நீங்கள் நல்ல தரத்தோடு எழுதி முடிக்கலாம். வருஷத்துக்கு 12 புக் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பப்ளிஷ் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி நல்ல தரத்தோடு எழுதணுன்னா நீங்கள் 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு புக் எழுதினா கூட மோர் தென் எனஃப். ஏன்னா புக் கண்டிப்பாக நல்லா விற்கணுன்னா அதுக்கு நல்ல குவாலிட்டி முக்கியம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சில ஐடியாஸ் ஷேர் பண்ண நினச்சேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.